A piece of information a day. ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். முத்துக்களை விட விலையேற பெற்றது. அதாவது ஒரு பெண் ஒரு மலை வழியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ பக்கத்தில் ஒரு ஆற்றில் ஒரு விலை உயர்ந்த வைரக்கல்லை பார்த்து எடுக்கிறாங்க. எடுத்துட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி வரும்போது எதிர ஒரு மனுஷன் பசியோடு இருக்கிற ஒருத்தரை பார்த்துட்டு, சரி இவங்களுக்கு ஏதாவது நம்ம சாப்பாடு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேக்கை பார்க்குறாங்க. ஆனால் அவங்க பேக்கில் அந்த விலை உயர்ந்த கல் மட்டும்தான் இருக்குது. அதை பார்த்து அந்த மனுஷன் அந்த கல்லை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த பெண்ணும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னோட இருக்கிறதே அந்த ஒரு கல் தான், ஆனால் அதையும் தயங்காமல் எடுத்து கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த மனுஷன் நினைக்கிறாரு, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, இந்த கல்லை நம்ம விற்று இனி வாழ்நாள் முழுசாக உட்காந்தே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அதே கல்லை தூக்கிட்டு அந்த பெண்மணி கிட்ட அந்த கல்லை அவங்கக்கிட்டே கொடுத்துட்றாங்க. கொடுக்கும்போது அந்த மனுஷன் சொல்கிறாரு, இந்த கல் விலையேற பெற்றது தான் எனக்கு தெரியும், ஆனால் அதை நீங்கள் தாராளமாக கொடுத்தீங்க பார்த்தீங்களா, உங்களோட பண்பு தான் அதை விட விலையேற பெற்றது, அதை எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதான் நம்ம பைபிள் வேத சத்தியம் சொல்லுது. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனத்தில், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று குணசாலியான ஸ்திரியை குறித்து சாலமோன் ராஜா எழுதியிருக்கிறாரு. ஆமாம், முத்துக்களை அவ்வளவு எளிதாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது போலவே குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் இந்த நற்குணம் எவ்வளோ விலையேற பெற்றதாக இருக்குல்ல. அதான் இன்றைக்கி ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, நம்மளுடைய சரீரத்தை அழகுபடுத்த நம்ம எவ்வளவோ முயற்சி செய்கிறோம், ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நம்மளுடைய ஸ்பாவங்களை குணத்தை அழகுபடுத்த நம்ம கொஞ்சம் பிரயாசப்படணும்னு சொல்லி கர்த்தர் நம்மளை 5 விஷயம் பண்ண சொல்கிறாங்க. என்னென்னா, ஃபர்ஸ்ட் தினந்தோறும் வேதத்தை நம்ம வாசிக்கணும். 2வது, நன்மை செய்ய நம்ம பிரயாசப்படணும். 3வது, தீமைகளை கலைத்து விடணும். 4வது, நல்ல மனுஷங்களோட பழகணும். 5வது, எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். இப்படியெல்லாம் நம்ம குணங்களை மாற்றி இந்த விஷயங்களாம் நம்ம பண்ணும்போது நம்மளும் அந்த நற்குணசாலியான பெண்ணை போல அந்த குணங்கள் நமக்கும் வரும்.